அகற்றி நீரே. குழம்பிய நேரம் அருகினில் வந்து குழப்பங்கள் அகற்றி நீரே. மார்போடு சேர்த்து அணைத்த அன்பை என்றும் நான் மறவேன். மார்போடு சேர்த்து அணைத்த அன்பை என்றும் நான் மறவேன். உன் அன்பை என்னாலும் என் வாழ்வில் தந்தே. சிலுவையோ அன்பின் சிகரம், சிந்திய உதிரம் அன்பின் மகுடம். சோதனை நேரம் நெருங்கியே வந்து சோர்வுகள் நீக்கி நீரே. சோதனை நேரம் நெருங்கியே வந்து சோர்வுகள் நீக்கி நீரே. நீர் செய்த நன்மையாவும் வாழ்வில் என்றும் நினைத்திடுவேன். நீர் செய்த நன்மையாவும் வாழ்வில் என்றும் நினைத்திடுவேன். உம் அன்பை என்னாலும் என் வாழ்வில் தந்தே. சிலுவையோ அன்பின் சிகரம், சிந்திய உதிரம் அன்பின் மகுடம். சிரசினில் முள்முடி, சிந்தையில் நிந்தனை. சிரசினில் முள்முடி, சிந்தையில் நிந்தனை. சிலுவையை எனக்காய் ஏற்றி, சிலுவையில் எனக்காக மரித்தீர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவிற்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் நித்திய கிருபை சபையின் சார்பாக வாழ்த்துதல் கூறுகின்றோம். நாம் ஜெபிப்போமாக. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தின, வடித்த, ஊற்றி கொடுத்த அவருடைய மாசற்ற, விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத திரு ரத்தத்தின் புண்ணியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் எடுத்துரைக்கும் சத்தியங்களில் சிலவற்றை இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். மனுக்குலத்தின் ஆதி தகப்பனாகிய முதல் மனிதனாகிய முந்தின ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் அவனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 கூறுகின்றது. ஆதாம் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவனும் அவனது மனைவியும் மனுக்குலம் அனைத்தும் பாவத்தில் விழுந்த நிலையில் கிடப்பதையும், பாவத்தில் விழுந்ததால் தேவ மகிமையை இழந்த நிலையில் இருப்பதையும் ஆதியாகமம் 3:6-7 ரோமர் 3:23 ரோமர் 5:10
19 வசனத்தின் முற்பகுதி ஆகியவை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. பாவத்தில் மனுக்குலம் விழுந்து கிடப்பதால் ஏற்பட்டுள்ள 2 வகையான மரணங்கள். முதலாவது வகை, பாவத்தில் விழுந்து கிடக்கும் மனுஷியின் ஆத்துமா அவர்களை சிருஷ்டித்த தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இதற்கு ஆத்தும மரணம் என்று பெயர். இந்த மரணத்தை குறித்து எசேக்கியேல் 18 அதிகாரம் 4-20 வசனங்கள் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என கூறுகின்றன. மரித்த மனிதன் மற்றவர்களுடன் பேச இயலாதது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆத்துமாவில் மரித்த மனிதனும் மனுஷியும் தங்களை சிருஷ்டித்த தேவனிடம் பேச இயலாது, அதாவது வேண்டிக் கொள்ள இயலாது, அதாவது பிரார்த்தனை செய்ய இயலாது, அதாவது தேவனிடம் ஜெபிக்க இயலாது. பாவத்தினால் ஆத்துமாவில் மரித்தவர்களின் ஜெபம் வெறும் சடங்காச்சார ஜெபமே. சடங்காச்சார ஜெபங்கள் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் அல்லவே. இதனால் சடங்காச்சார ஜெபங்களுக்கு தேவனிடமிருந்து பதில் கிடைப்பது அரிதிலும் அரிதே. இது நிமித்தமே சடங்காச்சார ஜெபங்களை ஏறெடுப்பவர்கள் பாவத்தினால் ஏற்படும் கவலைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றினின்று விடுதலை பெற தேவனின் ஒத்தாசை, தேவனின் சகாயம், தேவனின் உதவி கிடையாமல் மேன்மேலும் கவலை பிரச்சனைகளால் நிரம்பி வாழ்க்கையே சஞ்சலமாக மாறி வாடுகின்றனர். இத்தகைய சஞ்சலங்களை மேற்கொள்வதற்கு சிலர் பல தீமையான செயல்களில் ஈடுபட்டு வீணாய் போய்விடுகின்றனர். வேறு சிலர் தங்கள் சஞ்சலங்களை மறந்து வாழ்வதற்காக தங்கள் சரீர ஆரோக்கியத்தை பாழாக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடுகின்றனர். மனிதனுக்கு, மனுஷிக்கு இத்தகைய வியாகுலங்கள் ஏற்படுவதின் காரணம் அவர்களின் ஆத்துமா மரித்த நிலையில் இருப்பதினாலேயாகும். பாவத்தில் மனுக்குலம் விழுந்து கிடப்பதால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள 2வது வகையான மரணம், தங்களை சிருஷ்டித்த தேவனிடம் முழு மனதோடு ஜெபிக்க இயலாதவர்களாகிய ஆத்துமாவில் மரித்தவர்கள் தங்கள் மனதின் எண்ணங்களிலேயும் செயல்களிலேயும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தேவனுக்கு விரோதமாகவே வாழ்ந்து முடிவாக மரிக்கும்போது அவர்களின் ஆத்துமா பாதாளத்திற்கு போய் சேரும். சரீர மரணத்தை அடைந்து இவ்வாறாக பாதாளத்துக்கு போய் சேரும் ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே இயேசு கிறிஸ்துவினால் நியாய தீர்ப்பை அடைந்து நித்திய நரக அக்கினியிலே தள்ளப்பட்டு நித்திய காலமாக வாதிக்கப்படுவார்கள். இவ்வாறாக நித்திய நரக அக்கினியில் தள்ளப்பட்டவர்கள் நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையிலேயே கிடப்பார்கள். இவ்வாறாக தேவனை விட்டு நித்திய காலமாக பிரிக்கப்பட்ட நிலைக்கு 2வது மரணம் என்று பெயர். தங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து தங்கள் பாவத்திலேயே மரிப்பவர்களின் இந்த கோரமான நித்திய நிலையை வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் தாம் தமக்கென்று சிருஷ்டித்த மனுக்குலமானது இவ்விதமான இருவகை கொடூர மரணத்திற்கு தங்களை தப்புவித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் மனுக்குலத்திற்கு ஒரே ஒரு பரிகாரத்தை அருளியுள்ளார். அந்த பரிகாரம் யாதெனில் தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு நித்திய பலியாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் நகரத்திற்கு வெளியே கல்வாரி எனும் மலையிலே சிலுவை மரத்தில் அறையப்பட்டு தமது மாசற்ற திருரத்தம் அனைத்தையும் வடிய கொடுத்த இயேசு கிறிஸ்துவே
அந்த ஒரே நித்திய பலியானவராகும். யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஆத்தும மரணத்திற்கும் சரீர மரணத்திற்கு பின்பு அடைய போகும் இரண்டாம் மரணத்திற்கும் மனுக்குலத்தை தப்புவிக்கும்படிக்கு ஏன் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் பலியாக வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமும் துல்லியமாக முடிவான பதில்களை தருகின்றது. அந்த துல்லியமான முடிவான பதில்களை அறிந்து கொண்டு அந்த சத்தியமான பதில்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் எவர்களோ அவர்கள் பாவங்களால் ஏற்படும் பாரங்கள், கவலைகள், பயங்கள், நோய்கள் அனைத்தையும் விட்டு சடுதியில் விடுதலை அடைந்து தங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அடைவர். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு நிரூபித்து காண்பிக்கின்ற காரியங்களில் மிக பிரதானமானது இயேசு கிறிஸ்து அனைத்தையும் சிருஷ்டித்த படைத்த தேவன், இறைவன், கடவுள், தெய்வம் என்பதே. இந்த சத்தியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவே அனைத்தையும் படைத்த